இப்போ அடுத்த சம் பாருங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 பி இஸ் ஈக்குவல் டு 2 அந்த மாதிரி ஏபிசிடிக்கு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க 1 2 3 அப்படின்னு இருந்துச்சுன்னா இசட் ஈக்குவல் டு 26 வரும். அப்படி இருந்துச்சுன்னா ஏ பவர் பி பிளஸ் பி பவர் சி பிளஸ் சி பவர் ஏ வில் நாட் பி ஈக்குவல் டு, அதாவது இதுக்கு எது வந்து சமமா இருக்காது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, தமிழ்ல வந்து அந்த மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னம்னா இதோட இது எதுக்கு சமமா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேள்வியில வந்து எந்தெந்த லெட்டர்ஸ் இருக்கு, ஏ பி சி 3 மட்டும் தான் இருக்கு. அதனால 1 2 3 மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சோம்னா நமக்கு ஆப்ஷன்ஸ்ல என்னென்னலாம் இருக்கு, எஃப் எக்ஸ் எஸ்ஜி பிஇ எல் எல்லாமே இருக்கு. அப்ப கடகடன் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடணும், ஏல இருந்து இசட் வரைக்கும் எழுதி நம்பர்ஸ் போடணும். எப்பொழுதுமே நீங்க நம்பர்ஸ் அந்த லெட்டர்ஸ் எழுதுறப்ப ஏல இருந்து எம் வரைக்கும் எழுதுங்க, அப்படியே கீழே வந்து என்ல இருந்து இசட் வரைக்கும் எழுதுங்க. ஏன்னா 26 ரெண்டா டிவைட் பண்ணோம்னா 13 வரும். அப்ப ஏ வந்து 1, எம் வந்து 13 வரும். அப்படியே ஆர்டரா எழுதிக்கோங்க. அடுத்து என் வந்து 14 வரும், இசட் வந்து 26. இந்த மாதிரி நீங்க ஒரு டைம் வந்து எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னம்னா இந்த மாதிரி சம்ஸ் வரப்ப நம்ம டக்குன்னு இதை பார்த்து போட்டுடலாம். இப்ப ஏ பவர் பி அப்படின்னம்னா என்னது 1 பவர் 2 பிளஸ் பி பவர் சி என்னது 2 பவர் 3 பிளஸ் சி பவர் ஏ என்னது 3 பவர் 1. இதோட ஆன்சர் என்னன்னு சொல்லி முதல்ல கண்டுபிடிக்கணும். இப்போ 1 ஸ்கொயர் அப்படின்னம்னா இதுவும் நம்ம வந்து எக்ஸாம்ல வந்து ஒன்னை வந்து ரெண்டு டைம் மல்டிப்ளை பண்ணோம்னா 1 தான் வரும். ஆனா நம்ம ஸ்பீடா போடுறப்ப என்ன தப்பு பண்ணிடுவோம்னா 1 into 2 2ன்னு போட்டுருவோம். ஓகேங்களா, இந்த மாதிரி சில்லி மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணிக்காதீங்க. 1 ஸ்கொயர்னா 1, அதே மாதிரி 2 பவர் 3னா இதையும் வந்து 2 வந்து 3 வாட்டி பெருக்கணும் அப்படிங்கிறது மைண்ட்ல வரணும். நீங்க பட்டு 2 into 3 6 அப்படி போட்டுறக்கூடாது. 2 3 வாட்டி மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும் 8 பிளஸ் 3 பவர் 1னா 3 ஒரு வாட்டி மல்டிப்ளை பண்ணோம்னா 3. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா என்ன வருது 12. இவங்க என்ன சொல்றாங்க, உங்களுக்கு கொடுத்திருக்க ஆப்ஷன்ல இந்த 12ங்கிற நம்பர் வந்து எங்க வராம இருக்கோ அதுதான் ஆன்சர்னு சொல்லிருக்காங்க. அப்ப நம்ம எல்லாமே தான் கண்டுபிடிக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஃப் எக்ஸ். அப்ப எஃப் எங்க இருக்குது, எஃப் வந்து 6 இருக்குது, எக்ஸ் வந்து 24 இருக்கு. அப்ப உள்ளுக்குள்ளார வந்து என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 into 24 இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 144. 144க்கு ரூட் எடுத்தோம்னா என்னது 12. அப்ப இந்த ஆன்சர் 12 வந்துருச்சு. நமக்கு ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்க, எது ஈக்குவலா இல்லைன்னு கேட்கறாங்க. இப்போ ஆன்சர்ல 12 எது வரலையோ அதுதான் ஆன்சர். அடுத்து எஸ் மைனஸ் ஜி பாருங்க. எஸ் என்ன கொடுத்துருக்காங்க, இங்க எஸ்க்கு நேரா என்ன இருக்குது 19 இருக்குது, ஜி என்ன இருக்குது 7 இருக்குது. அப்ப 19 மைனஸ் 7 என்னது 12 ஆன்சர் வந்துருச்சு. அடுத்து வந்து ஆப்ஷன் சி என்னது பி இன்டு இ கொடுத்துருக்காங்க. பி என்னது 2, இ என்னது 5. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும் 10. அப்ப இந்த இடத்துல நமக்கு ஆன்சர் வந்துட்டாலே நம்ம என்ன தேவையில்லை, இது போடணும் கூட அவசியம் இல்ல. நமக்கு வந்து இதுதான் வந்து வில் நாட் பி ஈக்குவல் டு, எல்லாத்துக்குமே 12 வருது, இதுக்கு மட்டும் 10 வருது. அடுத்த ஆப்ஷன்லயும் பாருங்க எல்னா என்னன்னு கேக்குறாங்க. எல் என்னது டைரக்டா 12 இருக்கு. அப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து கூட போடாம இந்த ஆப்ஷன் நீங்க லாஸ்ட்ல இருந்து போட்டீங்கன்னா டக்குன்னு நமக்கு ஆன்சர் வந்துடும். எல் வந்து டைரக்டா 12 போட்டிருக்கலாம். பியூஇ ரொம்ப சின்ன நம்பர், இதை மட்டும் இப்படி பார்த்துட்டு போட்டுட்டோம்னா நம்ம ஏபிசிடி ஃபுல்லா கூட எழுத தேவையில்லை, எம் வரைக்கும் மட்டும் எழுதி கூட நம்ம வந்து சால்வ் பண்ணி இருந்திருக்கலாம். ஏன்னா இங்க 10 வந்தோன்னா இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி டிக் பண்ணி இருந்திருப்போம். ஓகேங்களா, இது வந்து நம்மளோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான். எக்ஸாம்ல வந்து நம்ம எப்படி அணுகுறோம் அப்படிங்கறத வச்சுதான் நமக்கு டைம் வந்து கன்சியூமிங் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஓகேங்களா, இந்த மாதிரி சம்ஸ்ல நீங்க பிராக்டிஸ் பண்ண ஸ்பீடா வந்துடும்.